வாட்ஸ்அப் மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்றீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான புது ரூல் வந்திருக்கு. மாசம் இந்தியாவில சைபர் மோசடியால ஏற்படுற நஷ்டம் இது. ஆமா, 1000 கோடி. இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த குற்றவாளிகளை ட்ரேஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம். அவங்க ஒரு சிம்பிள் லூப் ஹோல் யூஸ் பண்றாங்க. சிம் எடுத்துட்டாலும் ஆப் வேலை செய்யும், ஆனா நம்பர் மறைஞ்சிடும். இத தடுக்கத்தான் கவர்மெண்ட் எல்லா மெசேஜிங் ஆப்ஸ்க்கும் ஒரு கட்டாயமான புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இனிமே உங்க ஆப்ஸோட சாவி உங்க ஆக்டிவ் சிம் கார்டு தான். இது எப்படி வேலை செய்யும்? உங்க ஆப் உங்க சிம்மோட நிரந்தரமா லிங்க் ஆயிடும். சிம் எடுத்தா ஆப் வேலை செய்யாது. வெப்ல யூஸ் பண்றவங்களுக்கு ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கும் போன்ல இருந்து திரும்பவும் லாகின் பண்ணணும். ஆனா இந்த புது ரூல் உண்மையிலேயே மோசடிய தடுக்குமா? நிபுணர்கள் மத்தியிலே 2 விதமான கருத்து இருக்கு. டெலிகாம் இண்டஸ்ட்ரி ஆமான்னு சொல்லுது. இது குற்றவாளிகள் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக்கும்னு சொல்றாங்க. ஆனா சைபர் செக்யூரிட்டி நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கேமர்ஸ் ஈஸியா போலீஸ் சிம் வாங்கிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஐடியா ஒன்னும் புதுசில்ல. பேங்கிங், யூபிஐ ஆப்ஸ்ல ஏற்கனவே இத பாத்திருக்கோம். இதனால ஒரு பெரிய விவாதமே வருது. நம்ம மொபைல் நம்பர் ஒரு பலமான டிஜிட்டல் அடையாளமா, இல்ல ஸ்கேமர்ஸ் யூஸ் பண்ற ஒரு கருவியா? இந்த ரூல் இந்தியாவோட டிஜிட்டல் அடையாளத்தை நிர்வகிக்கிற முறையில ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பம். அப்போ நம்ம அடையாளத்தை ஒரு சின்ன பிளாஸ்டிக் சிப் கூட இணைக்கிறது உண்மையிலே நம்மள பாதுகாக்குமா? யோசிச்சு பாருங்க.